திருக்குறளை பற்றி நான் முன்னாடி பேசணும். நல்ல நம்ம இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சி நல்ல வழியில் நடத்த நிறைய நபிமார்கள் அனுப்பலாம். அந்த நபிமார்கள் வேதனையே கொடுத்தான். அந்த நபிமார்கள் அந்த வேதனை நிறைய போராட்டம். வேதம் என்பது ஒரு மனிதனை எவ்வாறு வாழணும், எவ்வாறு வாழப்படாது நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி எனவே நம்மளுக்கு கொடுத்த சுஷமான வேதம் தான் திருக்குறள். திருக்குறள் சுமார் 1004 வருடங்களுக்கு முன்னாடி முகமது ஸல்லல்லாஹு அவங்க மீது ஜிப்ரீல் ஒரு மாணவர் மூலமா அல்லாஹ் இந்த குரானை இருக்கான். இந்த குரான் அல்லாஹ் நபிகளை செஞ்சதா இருக்கான். அல்லாஹ் இந்த குரானை நம்மளுக்கு புரிகிறவங்க இருக்கிருக்கான். இதை பற்றி நம்ம திருப்பதியில் கூறும்போது 54வது அத்தியாயம் 17வது வசனத்துல நிச்சயமாக நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்காக எல்லா வழியில் ஆக்கியுள்ளோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றாரா என்று அல்லாஹ் சொல்றான். குரான் அல்லாஹ் அவன் மனிதன் தான் வாழ்க்கையாக தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லிடுவோம். நன்மை செஞ்சா சொர்க்கம் போகும், தீமை செஞ்சா நரகம் போகும். அவரோட வேதனை இருப்போம், அவரோட வேதனை பெற்றுப்போம், தீர்ப்புறால் பெற்றுப்போம். பெற்றோர் எப்படி பார்த்துக்கிறோம், ஹலாலானவனான ஹலாலானவனான தொழுவை எப்படி சொல்லணும், நோம்பு எப்படி இருக்கணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும், ஹஜ் எப்படி சொல்லணும் போன்ற எல்லா விஷயத்தையும் குரான் தான் நம்மளுக்கு கற்றுத்தது. இப்படிப்பட்ட குரான் நாம் தினமும் போத வேண்டும். ஏனால் நம்மள பல பேர் இப்ப தினமும் குரான் ஓடுவது கிடையாது. நாளை மறுமை தாய் தந்தை குடும்பத்தில் யாருமே உங்களுக்கால பற்றி செய்ய மாட்டாங்க. 2 பேர் தான் உங்களுக்கால பற்றி செய்ய வருவாங்க. அதான் வந்து நம்ம கதான பேசுவோம். முதல்ல முகமது ஸல்லல்லாஹு வந்து நம்ம கதாநாயகர்கள் பற்றி செய்வோம். 2வது நான் தினமும் குரான் அந்த குரானோட நம்ம கதாநாயகர்கள் பற்றி செய்வோம். முகமது ஸல்லல்லாஹு சொல்றாங்க தினமும் குரானை ஓதுங்க. ஏனெனில் குரான் ஓதியவர்களுக்கு நாளை மறுமையில் திருவிழியிடம் வந்து பரிந்துரை செய்யும். இந்த முஸ்லீம் பண்றவங்க 1470 இதனால் நான் குரானோட இருக்கும். மன அமைதி இருக்கும் குரான் நோய் நிவாரணம் இருக்கும் குரான் வருவேன். நீங்க சிறந்த மனிதராக சிறந்த முஸ்லீமாக இருக்கும் குரான் வருவேன். அல்லாஹ் குரானை ரமலான் முதல்ல மட்டும் ஓடுவது கதாங்க அல்லாஹ் இந்த குரான் தினமும் போதாத நன்மை தெரியும். இன்னும் அரபிமொழி இன்னும் குரான் அரபிமொழியில மட்டும் படிச்சு பார்த்தேன். நம்மள சில பேர் அப்படியே விட்டுருப்போம். நம்ம தாய்மொழியிலேயே படிச்சு பார்க்கணும். ஏன்னா அப்பதான்